தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி படமான சுபம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துருவோம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டரா இருக்கிறாப்ல. ஸோ புதுசா இப்பதான் கல்யாணம் ஆகுது. மனைவி 9 மணி ஆச்சு அப்படின்னாலே அங்க டிவியில போடக்கூடிய ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்தாலே ஒரு பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை தன்னோட மனைவிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. இந்த சீரியலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரியும் போது இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பயங்கர சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த சுபம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க. ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டென்ட்டுமே நல்லா இருக்கு. ஸோ ஒரு டிவி சீரியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பேய் பிடிக்குது அப்படிங்கும் போது ஸோ அது எதனால பிடிக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னதான் படத்தை கேளிக்கையாக சொல்லியிருந்தாலும் அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸில் அந்த 3 ஹீரோயின்ஸ் அந்த பேய் பிடிச்ச மாதிரி டிவி பார்க்கக்கூடிய போர்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஹீரோஸுமே நல்லா ஒரு கேரக்டர் ரைட்டிங். ஸோ 3 ஹஸ்பண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் தன்னோட மனைவியை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது நல்லா இருந்துச்சு. கரெக்டாக படம் இன்டர்வலுக்கு அப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் மூவ் ஆகுது. ஆனால் அந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆகலை. எந்த மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா சக்னாப்புமே எடுத்திருந்தாங்க. சக்னாவுக்கு அப்புறம் தான் நம்ம சமந்தாவோட சின்ன கேமியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல கலகலப்பான ஒரு ஹாரர் காமெடி. ஹாரர் பெருசாக இல்லை, ஆனால் காமெடி நல்லா ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.